வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 20 இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் மனம், உயிர், தெய்வ நிலை என்னும் தலைப்பிலே சிந்திக்க சொல்கிறார்கள். மனம், உயிர், தெய்வ நிலை இம்மூன்றும் மறைபொருட்கள். நீங்கள் கேட்டால் என்னால் கையில் எடுத்து நீட்ட முடியாது. உண்மைதான். ஏனென்றால் விஞ்ஞானம் என்பது எதனையும் அளவீடுகளால் அளவிடுவது, தன்னுடைய புலன்களை கொண்டு அல்லது தான் தயாரித்த தன்னால் உருவாக்கப்பட்ட உபகரணங்களை கொண்டு ஆராய்ந்து தெளிந்து உணர்வது என்பதுதான் விஞ்ஞானம். அதனால்தான் உடலினை ஒத்துக்கொள்கிற விஞ்ஞானம். உடல் என்பது அளக்க முடியும், பார்க்க முடியும், ஆராய முடியும். அதே சமயத்தில் அது உயிரையும் மனத்தையும் தெய்வ நிலையும் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் இதுதான். ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உடலை பற்றி ஆராய்வது ஒருபுறம் இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய மனதை பற்றி ஆராய முனையுங்கள். அந்த ஆராய்ச்சி எதில் போய் முடியும் என்றால், உயிர் இருப்பை பற்றி தெரிந்து கொள்வதில் போய் முடியும். ஒரு முறை உயிரை பற்றிய தெளிவு அல்லது உயிரை பற்றிய அறிவு, ஆராய்ச்சி என்பது தொடங்குமானால் அது தன்னிலை விளக்கத்திலே, மெய் விளக்கத்திலே, மெய்ஞானத்திலே போய் முடியும் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் கூட மிகச்சிறப்பாக அப்படித்தான் ஸ்பிரிட் என்பதைத்தான் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஆன்மா, ஆன்மீகம் என்பது தமிழில் இருப்பது போல ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவலிசம் என்று இருக்கிறது. எனவே அது மெய் விளக்கத்திற்கு கொண்டு போய் முடியும், கொண்டு போய் சேர்க்கும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த தன்னிலை விளக்கம் பெற வேண்டுமானால் முதலில் மனம் பற்றிய ஆராய்ச்சி, உயிர் பற்றிய ஆராய்ச்சி, அதற்கு பிறகு தெய்வ நிலை அல்லது மெய் விளக்க ஆராய்ச்சி என்று செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் தான் நான் எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய மனவளக்கலையை வடிவமைத்திருக்கிறேன். அதற்காக நீங்கள் செலவிடுங்கள், நீங்கள் கல்வியினை பெறுங்கள், அது கட்டாயம்தான், அவசியம்தான். அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை கல்விக்கும் உங்கள் மெய்விளக்க கல்விக்கும் மிகவும் பயன்படக்கூடிய மனவளக்கலையை பயில்வதற்கும் மற்ற உங்களுடைய அன்றாட கல்விக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் என்று நம்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறார் என்ற செய்தியோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.